கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து வேத பாடத்திலே ஆண்டவருடைய அருமையான திருவார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு கவனித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் பேதுருவை குறித்து, பேதுருவை மட்டுமல்ல, பேதுருவனுடைய முழு குடும்பத்தை குறித்தும், பேதுருவனுடைய பல சந்தர்ப்பங்களை குறித்தும், இதுவரை கேட்டிராத, இதுவரை யாருடைய வாயிலிருந்தும் பிறந்திராத புதிய புதிய வார்த்தைகளை, பிரசங்கங்களை, பேதுருவிற்குண்டான தன்மைகளை நாம் தினந்தோறும் இரவு நேரங்களிலே நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இதுவரை எத்தனையோ பிரசங்கங்கள் நம்மளுடைய மனதை தொட்டு அதை அசைத்து பார்த்திருக்கிறது. தொடர்ந்து இந்த பேதுருவின் வரலாறு, பேதுருவை குறித்து வேத பாடம் தொடர்ந்து நடைபெறுகிறபடினால் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த பேதுருவின் வேத பாட கூட்டத்தில் கர்த்தர் என்னையும் ஒரு சிறு துளியாய் பயன்படுத்தினபடினால் கர்த்தருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பளித்த போதகருக்கும் மற்ற எல்லா ஊழியர்களுக்கும், அருமையான விசுவாசிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேதுருவை குறித்து பயங்கரமான ஆழ்தத்துவமான வெளிப்படுத்தலான செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ பேதுருவை குறித்து சற்று வித்தியாசமாய், சற்று மேலோட்டமாய் நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம், பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் அந்நேரம் உங்களிலிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறார், நீ என்னத்தை காண்கிறாய்? அப்படியானால் இந்த ஜெப நேரத்துல நாம் எதை காண்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கண்டு அதை காதார கேட்டு மனதார அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திராணியை தேவன் நம்மளுக்கு அதிகமாய் தந்தருள்வாராக. ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும், பிரயோஜனமாய் மாற்றும், எழுப்புதல் உள்ள, எழுச்சிகள் உள்ள ஆவியை, ஆத்மாவை, சரீரத்தை ஒரு அசைவுக்குள் கொண்டு வருகிற உங்களுடைய அபிஷேகம் பெற்ற வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டும் என்று எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த இரவு நேரத்தை தேவன் நீர் எங்களுக்கு காண செய்தபடினால நாங்கள் உம்மை மனதார துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். ஐயா தகப்பனே, இந்த நாளிலும் கூட பேதுருவை குறித்து உம்முடைய வேத பாடத்தில் பேச தெய்வம் நீர் கொடுத்த பாக்கியத்திற்காய், ஸ்லாக்கியத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் உன்னை கைவிடுவதில்லை என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பேச போகிறேன். நீர் என்னை கைவிட்டு விடாதையும், நான் அல்ல, நீரே பேசணும். எனக்கு வந்திருக்கிற ஜனங்களுடைய மனநிலைமை பற்றி நான் அறியேன். வந்திருக்கிற ஊழியர்களை பற்றி, விசுவாசிகளை பற்றி நான் அறியேன். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். தயவு செய்து அவர்களுடைய உள்ளத்திற்கு ஏற்ற விதத்திலே கர்த்தர் பேசி, ஆற்றி, தேற்றி, வழி நடத்தி நீர் அனுப்பி வைக்க ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே மண்ணிலே விழுந்து போகாமல் ஓருடைய மனதிலையும் விழுந்து போக உடைய திருப்பாதங்களை பிடித்து நான் மன்றாடுகிறேன். எல்லா துதி கன மகிமை நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். எங்களை வெறுமையாக்குகிறோம், முற்றிலும் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத பாடத்தின் தலைப்பு பேதுருவால் எழுப்பப்பட்ட 5 நபர்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், பேதுருவால் எழுப்பப்பட்ட 5 நபர்கள். பேதுருவை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னாலே, பேதுரு என்றாலே நம்மளுக்கு தெரிந்ததெல்லாம் அவன் எல்லா காரியத்திலையும் முன்றிக் கொள்கிறவன், அவன் இயேசுவுக்கு கட்டளை போட்டவன், இயேசுவை சபித்தவன், இயேசுவை மறுதலித்தவன், பின்பு மனம் திருந்தினவன், பின்பு மறுபடியும் எழுப்புதலுக்குள் வந்தவர்,
மறுபடியும் பவுலுக்கும் பேதுருக்கும் லைட்டா ஒரு பஞ்சாயத்து வருது. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிந்த காரியம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சற்று வித்தியாசமாய் நம்மத்திலே இடைபட விரும்புகிறார். பேதுருவை கொண்டு கர்த்தர் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார். ஆனால் பேதுரு ஒரு எழுப்பின ஒரு 5 கூட்டத்தார் இல்லாவிட்டால் 5 நபர்களை குறித்து இன்றைக்கு ஆவியானவர் நம்மத்தில் இடைபடுவாராக. இந்த வேதபாட கூட்டம் என்கிறபடியினால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சரியான விளக்கம் சொல்லப்படும். பிரசங்கம் மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு பெயரை எடுத்துக்கொண்டால் அந்த பெயருக்கேற்ற விளக்கம் சொல்லப்படும். ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டால் இல்லாவிட்டால் ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தங்களும் அதனுடைய உதாரணங்களும் சொல்லப்படும். எனவே மிகுந்த கவனத்தோடு கவனிப்போமானால் ஆதியிலிருந்து அந்த முறை நம்மளுக்கு எல்லாம் சரியா விளங்கும். இல்லை அப்படின்னா ஆதியில விளங்குனது பாதியில போயிடும். அதனால எல்லாரும் கவனத்தோடு இந்த வேதபாட கூட்டத்துல கவனம் செலுத்தும்படி தயவாய் ஒருமனப்பட்டு இருக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பேதுருவை போல மாறணும். பேதுருவை பிரசங்கம் நல்லா இருக்குது, வெளிப்படுத்தல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவதற்கல்ல, பேதுருவை போல நம்மளுடைய ஜீவியம் மாறுமானால் தேவன் நம்மளை கொண்டு ஒரு 5 விதமான கூட்டத்தார் அல்ல, அதற்கு மேற்பட்ட கூட்டத்தாரை கர்த்தர் எழுப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்திய மார்க்கத்திற்கு அழைத்ததற்கு நோக்கம் என்ன? இந்த விசுவாச மார்க்கத்திற்கு அழைத்ததற்கு நோக்கம் என்ன? பாவ சேற்றிலையும் உலக சேற்றிலையும் சிக்குண்டு கிடந்த நம்மளை எல்லா பாவத்தையும் நீக்கி கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக்கி பரிசுத்தவான்களாக்கி தம்முடைய சொந்த பிள்ளையாக மாற்றி தேவன் இன்றைக்கும் நம்மளை அவருடைய அரவணைப்பிற்குள் வைத்திருக்க காரணம் என்ன? ஏதோ வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், மனம் திருந்தினேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், ஜெபிக்கிறேன், வேத வாசிக்கிறேன், பரலோகத்திற்கு போயிடலாமான்னு கேட்டா போகலாம். ஆனால் பரலோகத்துக்கு விரும்பியாய் போவதை காட்டிலும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு போனால், அநேக ஆட்களை நீங்கள் எழுப்பி கொண்டு போனால் அதில் தேவன் மிகவும் பிரியப்படுவார். தாயார் சிறு வயதுல சொல்லுவாங்க, பரலோகத்திற்கு போகும்போது ஆண்டவர் கணக்கு கேட்பார். என்ன கணக்கு கேட்பாரு? உன் கூட எத்தனை பேரை கூட்டு வந்தேன்னு கேட்பாங்க. அதனால ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் பக்கம் இழுத்து கொண்டு வரணும்னு சொல்லி சிறு வயதுல சொல்லுவாங்க. அது நினைவுக்கு வருகிறது. அப்படியானால் நம்மளால் எத்தனை பேர் எழுப்பப்பட்டு இருக்கிறாங்க? நீங்க நினைக்கலாம், நம்மளால வீட்டுல தூங்குற பிள்ளையவே எழுப்ப முடியல, தூங்குகிற மகனையோ மகளையவே எழுப்ப முடியல, நாம் போய் யாரை எழுப்ப முடியும்? கர்த்தருடைய அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆவியினால், ஆவியின் பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய தேவன் நம்மளுக்கு திராணியை தருவார் என்பதை நாம் அறிந்து விளங்கிக் கொள்ளுவர்களா இருக்க வேண்டும். நமக்குள் இருக்கிற அபிஷேகம் எல்லாவற்றையும் எழுப்புதல் அடைய செய்யும். பேதுருவை நான் சொல்லுகிறது போல இயேசுவால பேதுருவையே ஒரு காலத்துல எழுப்ப முடியல. எழுப்பி ஜோமனுங்கன்னு சொல்லிட்டு போவாரு, திரும்பி வந்து பார்த்தா தூங்கிடுவாங்க. அப்ப பேதுருவையே எழுப்ப முடியல. யாரால? தெய்வத்தினால பேதுருவையே எழுப்ப முடியல. அந்த அளவிற்கு பேதுருக்குள் ஒரு அசதி, ஒரு நிர்விசாரம் காணப்பட்டது. ஆனால் பேதுருவிற்குள் என்றைக்கு அபிஷேகம் வந்ததோ அவனால் அநேகர் எழுப்பப்பட்டார்கள், அவனால் அநேகர் தொடப்பட்டார்கள். ஒரு காலத்துல தெய்வமே பேதுருவை எழுப்பி பார்க்கிறாரு, முடியல. ஆனா பேதுருக்குள் அபிஷேகம் வந்த பிறகு அவன் தூங்கல, அவனால அநேகரை கர்த்தர் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு எழுப்புதல், ஒரு எழுச்சி இல்லாமல் இருக்கலாம். சோர்ந்து போய்விட வேண்டாம். மனம் முறிந்தவர்களாய், மனம் உடைந்தவர்களாய் இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களையும் எழுப்புவார், உங்களால் அநேகரையும் தேவன் எழுப்ப பண்ணுவார். இது நடக்கும், இது நிறைவேறும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, பேதுரு எழுப்பின மனிதன் யார்? பேதுரு முதலாவது யாரை எழுப்ப பண்ணுகிறான்? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 9:34 வாசிக்கும் பொழுது, பேதுரு அவனை பார்த்து,
ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். ஒரு படுத்த படுக்கையாய் இருக்கிற திமிர்வாதம் உள்ள ஒரு மனிதனை பேதுருவானவன் எழும்ப பண்ணுகிறான். அவனுடைய பெயர் ஐனேயா என்கிற நாமம். அவனுடைய பெயர் ஐனேயா. அவன் எங்கே வாழ்ந்தான்? ஐனேயா எங்கே வாழ்ந்தான்? லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்கள் நடுவுல தான் அந்த ஐனேயா என்ன செய்கிறான்? வாழ்கிறான். இங்க நல்லா கவனிங்க. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில அவன் லித்தா என்கிற ஊருக்கு போகிறான். அங்க யாரு இருக்கிறா? பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். 33வது வசனம் சொல்லுது, 8 வருஷமா கட்டிலின் மேல திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்ற ஒரு பெயர் உள்ள மனுஷன். பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் அங்கேயும் பலவீனப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கதான் செய்யுது. அப்ப பரிசுத்தவான்களால் விடுதலையாக்க முடியலையான்னு கேட்டா அப்படி அல்ல. தேவன் சில நேரம் நேரடியா வந்து நம்மளை விடுதலையாக்குவார். சில நேரம் தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுதலையாக்குவார். சில நேரம் தேவன் தம்முடைய ஆட்களை அனுப்பி விடுதலையாக்குவார். அப்படியானால் 8 வருஷம் அங்க இருக்கிறான். அவன் அங்க யாருமே கண்டுகல. பேதுரு போன உடனே அவனுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறான். இந்த ஐனேயா என்ற பெயரனுடைய அர்த்தம் என்ன? தேவனை துதி என்ற அர்த்தம். மீண்டும் சொல்லுகிறேன், ஐனேயா என்றால் தேவனை துதி. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த தேவனை துதி என்கிற பகுதி மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனை எத்தனை பேர் மனதார துதிக்கிறோம் என்பதுல இன்றைக்கு நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். தேவனை துதிக்கலன்னா 3 விதமான சாபம் நம்மளுடைய வாழ்க்கையில வரும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேவனை மாத்திரம் நம்ம துதிக்கலன்னா நம்மளுடைய வாழ்க்கையில 3 விதமான சாபம், இல்லாவிட்டால் 3 விதமான தண்டனை நம்மளுடைய வாழ்க்கையில வந்துவிடும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். என்ன 3 விதமான தண்டனை? ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ரோமர் 1:21 வாசிக்கும் பொழுது, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்தார்கள். துதிக்கல, சோத்திரம் பண்ணல. இதனால அவங்களுக்கு வர்ற பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? முதல்ல அவருடைய சிந்தனையில வீணர் ஆயிட்டாங்க. சிந்தனை கெட்டு போகுது. ஒரு வீணான சிந்தனைக்கு இடம் கொடுத்துடுறாங்க. இல்லாவிட்டால் மைண்ட்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருது. 2வது, உணர்வு இல்லை. சரீரத்திலையும் உணர்வு இல்லை. சரீரத்துல உணர்வு இருந்தாலும் இருதயத்துல உணர்வு என்பது ரொம்ப முக்கியம். எந்த விதத்திலையும் உணரவே முடியல, எந்த காரியத்தையும் உணர முடியல. கொரோனா வந்தப்ப சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னா டேஸ்டே தெரியலன்பாங்க. அந்த உணர்வு அற்று போனது. அந்த மாதிரி உணர்வு இல்லாத ஒரு தன்மை. இது பாவம், இது நீதி. இன்னைக்கு பரிசுத்தத்துல இருப்பான், நாளைக்கு பாவத்துல இருப்பான். ஏன் அப்படி இருக்கிறன்னா அப்படிதான். அதுக்கு எந்த விதமான பதில் இருக்காது. ஐயோ, ஆண்டவர் துக்கப்படுவாரு, நம்ம இப்படி பேசினா அந்த ஊழியக்காரர் துக்கப்படுவாரு, நம்ம இப்படி ஜெபத்திற்கு போகலன்னா போதகர் ஐயா துக்கப்படுவாரு. அந்த உணர்வு என்பதே கிடையாது. நாபாலை வேதத்துல வாசிக்கும் பொழுது அவனுடைய இருதயம் உணர்வு இல்லாமல் செத்து கல்லை போல மாறினது. அவன் பாருங்க, தாவீது நன்மை செய்யறான், நன்மை செஞ்சான்ங்கிற ஒரு உணர்வே கிடையாது. இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த ஜெபத்துல, எனக்கு தெரிந்த என்னோடு ஜெபிக்கிற எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்க. முக்கியமான ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே போன் பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க. மற்ற நாள் ஜெபத்திற்கு வாங்கன்னா தலையவே காட்ட மாட்டாங்க. மற்ற எந்த நேரத்திற்கும் நாங்க ஜெபிக்க மாட்டோம். நேற்று கூட ஒரு சகோதரி போன் பண்ணி ஜெபிக்கணும்னு இடைவிடாம அடிச்சுக்கிட்டு, நான் முக்கியமான எந்த காரியமும் இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னேன், இவ்வளவு நாட்கள் ஜெபம் நடக்குது, இவ்வளவு பேர் ஜெபிக்கிறாங்க, இவ்வளவு நாள் ஜெபத்திற்கு வராம எங்க போனீங்க? உங்களுக்கு வீடு வேணும், கார் வேணும், நிலம் வேணும், பிள்ளைகள் வேணும், வேலை வேணும், ஆஸ்தி வேணும், எல்லாம் வேணும். எல்லாம் தந்த தெய்வம் வேண்டாமா? எல்லாம் தந்த இயேசு வேண்டாமா? ஜெபத்திற்கு வாங்க ஜெபிக்கிறேன்னு சொல்லி அனுப்பியாச்சு. ஏன் சொல்றேன்? இவர்களால் ஜெபத்திற்கு வர முடியாத சூழ்நிலைகள்லாம் ஒண்ணும் கிடையாது. நினைச்சா ஜெபத்திற்கு வரலாம். ஒரு அசால்ட்டு, ஒரு உணர்வு இல்லாத தன்மை. போவோம், பொறுமையா போவோம். இதெல்லாம் உணர்வற்ற இருதயம். முதலாவது சிந்தனை வீணா போயிருது. 2வது மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. முதலாவது. 2வது அந்த ஃபீலிங்ஸ், அந்த உணர்வை நம்ம இழந்துடுறோம். ஆவிக்குரிய வாழ்வில உணர்வு என்பது ரொம்ப முக்கியம். அந்த உணர்வை நம்ம என்ன செய்கிறோம்? இழந்துடுறோம். 3வது என்ன நடக்கிறது? அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவ்வளவுதான்.
ஒரு மனிதனுடைய இருதயம் இருள் அடைஞ்சிருச்சுன்னா அவன் செத்து கல்லை போல ஆகிறான் என்று சொன்னது போல அதனுடைய அர்த்தம் என்ன? நீ உயிரோடு இருக்கிறவன் என்று சொல்லியும் செத்தவனாய் காணப்படுகிறாய். அப்ப இந்த ஐனேயா என்ற பெயரின் அர்த்தம் தேவனை துதி. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில துதி இருந்ததா? அவனுக்குள்ள அவன் பேர் தான் தேவனை துதிக்கிற ஒரு வாழ்க்கையாய் ஒரு அர்த்தம் உள்ளதா இருந்தது. ஆனால் அவன் தேவனை துதித்தானா என்பது சந்தேகம்தான். 8 வருஷமா படுத்திருக்கிறானே, பரிசுத்தவான்கள் நடுவில் இருக்கிறானே, ஒரு பரிசுத்தவான்கிட்ட போய் ஜெபிச்சிருந்தா, ஒரு பரிசுத்தவான்கிட்ட போய் துதித்து இருந்தா, தன் பாவத்தை அறிக்கை செஞ்சிருந்தா அவனுக்கு விடுதலை கிடைச்சிருக்குமே. அவ எதுவுமே செய்யல. ஐனேயா என்றால் என்ன அர்த்தம்? தேவனை துதி. தேவனை துதிக்கலன்னா 3 தண்டனை வரும். 1, சிந்தனை கெட்டு போயிரும், உணர்வு இல்லாமல் மாறிடுவோம், இருதயம் இருளடைந்துரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஐனேயாவிற்குள் இருந்த பிரச்சனை என்னதான் பிரச்சனை? ஐனேயாவிற்குள் காணப்பட்ட பிரச்சனை என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 9:34, 33, 34 வாசிக்கும் பொழுது, 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன். அவனுக்கு இருந்த பெரிய பிரச்சனையே திமிர்வாதத்தின் வியாதி. திமிர்வாதம் இன்றைக்கு அந்த ஐனேயாவை வாட்டி வதக்கி கொண்டு இருந்தது. இந்த திமிர்வாதம் என்பது, திமிர்வாதத்தினுடைய சரியான அர்த்தம் என்ன? சிலர் சொல்லுகிறார்கள் முடக்குவாதம் என்று சொல்லுகிறார்கள், சிலர் சொல்றாங்க பக்கவாதம் சொல்றாங்க. ஆனால் திமிர்வாதம் உள்ளவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஒரு மனிதனை, ஒரு வாலிபனை இழுத்து கொண்டு வருகிறார்கள். அப்ப அந்த திமிர்வாதனை குறித்து அவன் தகப்பனார் சொல்லுகிற காரியம் என்ன? திமிர்வாதம் என்றால் என்ன அர்த்தம்? மத்தேயு 17:15 வசனம். மத்தேயு 17:15 கவனமாய் கவனியுங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆவியானவர் விளக்கங்களை கொடுக்கிறார். மத்தேயு 17:15, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகிய கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அடிக்கடி தீயிலும் ஜலத்திலும் விழுகிறான். அதே திமிர்வாதத்தை குறித்து மார்க் 9:22 வாசிக்கும் பொழுது, அவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. அப்படியானால் திமிர்வாதத்தினுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, ஒரு நிலையில்லாத ஒரு ஆவி. அவனை சில நேரம் தீயிலையும் தள்ளுது, தண்ணீரிலையும் தள்ளுது. இது ஒரு திமிர்வாதம் பிடித்த ஒரு பொல்லாத மனிதனுடைய கிரியை என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நம்மளுடைய வாழ்க்கையில திமிர்வாதத்தின் ஆவி நமக்குள் காணப்படுகிறதா? நிலையில்லாத ஆவி நமக்குள் காணப்படுகிறதா? இந்த திமிர்வாதத்தின் ஆவி 2 விதங்கள்ல செயல்படும். 1, ஒரேடியா படுக்க வச்சிருது. அப்படி இல்லை அப்படின்னா சில நேரம் பிக்ஸ் போல, காக்கா வலிப்பு என்று சொல்லுவார்கள், அதே போல வந்து சில நேரம் அவர்களை அலக்கழித்து அவர்களை ஒன்றும் இல்லாமல் செய்கிறது. அதே மார்க் 9:20-21 வாசித்து பார்க்கும் பொழுது, அசுத்த ஆவி அவனை அடிக்கடி தீயிலும் தள்ளிலும் தள்ளிற்று. அப்படியானால் திமிர்வாதம் என்பது அது ஒரு அசுத்த ஆவியின் போராட்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதே திமிர்வாதத்தை குறித்து ஆண்டவர் ஒரு இடத்துல பேசுகிறார். வெளிப்படுத்தலின் விசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு சபையை குறித்து ஆண்டவர் இப்படியாக தெளிவாக எச்சரிக்கிறார். நீ அடிக்கடி நீ குளிருமின்றி வெதுவெதுப்புமின்றி இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். வெளிப்படுத்தல் 3:16 வசனம் மற்றும் 15 வசனத்தை வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருப்பாயானால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இங்க பார்க்கும் பொழுது திமிர்வாதம் என்கிற அந்த மனிதன் என்ன செய்கிறான்? அடிக்கடி தீயிலும் தண்ணீரும் விழுகிறான். அங்க இயேசு கிறிஸ்து எல்லாமுள்ள தெய்வம் பேசுகிறார், நீ குளிராவும் அனலாவும் இருக்கிற. ஆனா இங்க இருக்கிற திமிர்வாத காரணனால ஒரு வேலையும் செய்ய முடியல. கிட்டத்தட்ட 8 வருஷமா படுத்த படுக்கையில இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 8 என்றதனுடைய அர்த்தம் என்ன? 8 என்பதனுடைய சரியான அர்த்தம் என்பது அது மனமகிழ்ச்சியை காண்பிக்கிறது. 8 என்றாலே
அது மனமகிழ்ச்சியை, இல்லாவிட்டால் அது மன செழிப்பை காண்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய ஜீவியத்துல நாம் இருக்கிற இந்த திமிர்வாதத்தின் வல்லமையினால பிடிக்கப்பட்டிருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு மனமகிழ்ச்சியே இல்லை, ஒரு சமாதானமே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை என்றெல்லாம் சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் மாற்றி போட போகிறார். 8 என்பது சந்தோஷத்தை காண்பிக்கிறது. எப்படி சொல்றீங்க பிரதர்? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்படியானால் 8 வருஷமா அவன் பிடிக்கப்பட்டிருக்கான். அப்ப அதனுடைய வல்லமை என்ன? 8 வருஷமா அவனுக்குள் இருந்த அந்த சந்தோஷத்தின் தன்மை இழந்துட்டான். திமிர்வாதம் என்கிற அந்த வல்லமை 8 வருஷமா அவனை கட்டி போட்டிருக்கிறது. சந்தோஷம் இல்லாமல் அந்த ஆவி அவனை கட்டி போட்டிருக்கிறது. ஐனேயா என்றால் தேவனை துதி என்ற அர்த்தம். அவனுக்குள் காணப்பட்ட குறைபாடு என்ன? அவனுக்குள் காணப்பட்டது ஒரு வியாதி. அது 8 வருஷமாய் இருந்தது. அந்த வியாதி திமிர்வாதத்தின் வியாதி அவனை படுக்கையில தள்ளிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் இந்த பின்பு என்ன நடந்தது? பேதுரு வருகிறார். பேதுரு அவனை பார்க்கிறார். ஒன்றுமே செய்யல. முதலாவது பேதுரு அவனை பார்த்து, ஐனையா, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்படியானால் அவனுடைய வாழ்க்கையை பேதுருவானவன் எழுப்புகிறான். முதலாவது பேதுருவால் எழுப்பப்பட்ட ஒரு மனிதன் யார்? ஐனேயா. ஐனேயா என்றால் தேவனை துதி. இப்பொழுது காரியத்திற்கு வருவோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் தேவனை துதிப்பதற்கு எத்தனை பேர் எழுப்பி இருக்கிறோம்? தேவனை சோத்திரம் பண்ணுவதற்கு எத்தனை பேர் எழுப்பி இருக்கிறோம்? தேவனை துதிக்க, தேவனை கனப்படுத்த உங்களுடைய வாழ்க்கையை எத்தனை பேர் எழுப்பி இருக்கிறீர்கள்? எத்தனை பேரை உங்களுடைய வாழ்க்கை எழுப்புதல் உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றி இருக்கிறது? உங்களால் தேவனை எத்தனை பேர் துதித்து கொண்டிருக்கிறார்கள்? உங்களால் எத்தனை பேர் தேவனை மனதார சோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? பழைய ஏற்பாட்டு காலத்திலும் எல்லா இடங்களிலே வாசிக்கும் பொழுது, தாவீது வருவதற்கு முன்பதாகவும் கூட சில இடங்களிலே அந்த சோத்திரத்தையும் துதியையும் மிக மிக கவனமாய் அவர்கள் கையாண்டார்கள். ஒரு மனிதன் யுத்தத்திற்கு போனால் குதிரை படையும் யானைப்படையும் எல்லாவற்றையும் முன்னாடி வச்சுட்டு போகணும். ஆனா அவன் யுத்தத்திற்கு போகும்பொழுது சோத்திரம் செலுத்துறவர்களையும் துதி செலுத்துறவர்களையும் முன்பதாக நிறுத்துகிறான். இது யாரால முடியும்? பாருங்க, அந்த மனிதன் துதிக்கிறவர்களை முன்பதாக நிறுத்தினான். இன்றைக்கு எத்தனை பேர் நம்மளால் தேவனை துதிக்கிறாங்க? நமக்கு நடந்த நன்மைகளை குறித்து முதலாவது நம்ம தேவனை துதிக்கிறோமா? எனக்கு அது வேணும், இது வேணும், எல்லாம் வேணும் என்று கேட்கிறோம் இல்ல. எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? தேவனை மகிமைப்படுத்தல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அனுபவங்கள், எல்லா காரியங்கள் படுத்த படுக்கையாய் மாறிவிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவின் மூலமாய் ஐனேயாவை நான் எழுப்பினேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மூலமாய் அநேக ஐனேயாக்களை கர்த்தர் எழுப்ப விருப்பப்படுகிறார். அநேக தேவனை துதிக்கிற கூட்டத்தாரை கர்த்தர் எழுப்ப விருப்பப்படுகிறார். சிறு பிள்ளைகளுடைய வாயிலே கர்த்தர் துதியை விரும்புகிறார். ஒரு வாலிபனுடைய வாயிலே அசுத்தமான வார்த்தைகள் அல்ல, அசுசியான வார்த்தைகள் அல்ல. உங்களுடைய வாலிபர்களுடைய பிள்ளைகளுடைய வாயிலே கர்த்தர் ஒரு துதியை எதிர்பார்க்கிறார். இரவு நேரங்களிலே எழுந்தாலும் சிலர் தேவனை துதிப்பார்கள். பகல் நேரத்துல எழுந்தாலும் தேவனை துதிப்பார்கள். கிச்சன்ல இருந்தாலும் தேவனை துதிப்போம். டூ வீலர்ல போனாலும் தேவனை துதிப்போம். வேலை செய்கிற இடத்துல தேவனை துதிப்போம். இன்றைக்கு தேவனை துதிக்கிற அந்த துதி எங்கே? ஒரு இடத்துல துதியை குறித்து வாசிக்கும் பொழுது அது உதடுகளின் கனியாகிய சோத்திர பலி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல துதியை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உதடுகளின் காளையாகிய சோத்திர பலி. அப்ப சின்ன காரியத்திற்கும் கர்த்தரை சோத்திரம் பண்ணணும், பெரிய பெரிய காரியத்திற்கும் பெரிய பெரிய சோத்திர பலிகளை நம்ம ஏறெடுக்கணும். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில சோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுதுதான் நம்மளுக்கு தலை அரிக்கும், கண் அரிக்கும், கண்ணை சொறிவோம், தலையை சொறிவோம், கண்ணை கசக்குவோம், அங்க போவோம், இதை நோண்டுவோம், அதை நோண்டுவோம், எல்லா வேலையும் நடக்கும். ஆனா மற்ற நேரங்கள்ல ஒரு ஆபீஸ்ல இருக்கும் பொழுது, இல்லாவிட்டால் ஒரு மற்ற எல்லா காரியத்துல இருக்கும் பொழுது கவனமா இருப்போம். எந்த விதமான குறைபாடு இருக்காது.
இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், கிச்சன்ல நின்று ஜாம்ஜுமா தலை அரைச்சிச்சுன்னா பாத்திரத்துக்கு நேரா போய் நின்று தலையை சொரியுமா? முடி விழுந்துரும், அசூசி, அதுல இருக்கிற ஏதாவது டஸ்ட் விழுந்துரும், எவ்வளவு பயம் இருக்கிறது. ஆனா கர்த்தரை துதிக்க சொல்லும் பொழுதுதான் அவ்வளவு ஒரு அசால்ட்டு தரும், அவ்வளவு ஒரு நிர்விசாரம் நமக்குள் காணப்படுகிறதா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். இந்த சோத்திரத்தினால் ஜெயமெடுத்த எத்தனையோ பரிசுத்தவான்களை நான் பார்த்திருக்கிறேன். சோத்திரத்தினால், துதியினால் ஜெயமெடுத்த எத்தனையோ தேவ ஊழியர்களை கர்த்தர் என் கண் முன்பதாக காண்பித்திருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து வாழவும் அவர்களோடு ஊழியம் செய்யும் கர்த்தர் எனக்கு திராணியையும் பலனையும் கொடுத்திருக்கிறார். இந்த சோத்திரத்தில் இருக்கிற வல்லமை வேற எதுலையும் கிடையாது. உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் பவுலும் சீலாவும் ஜெபித்து துதித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணி துதித்த பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? இருக்கிற இடத்தை அசைக்க பண்ணுகிறார். அப்ப சோத்திரத்திற்கு துதிக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு பாருங்க. சாலமோன் எல்லா ஆடுகளையும் மாடுகளையும் பலி செய்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அப்படியானால் கர்த்தர் துதியையும் சோத்திரத்தையும் ரொம்ப எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கிறோமா? இல்லாவிட்டால் ஐனையாவை போல படுத்த படுக்கையாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மூலமாய் அநேக தேவனை துதிக்கிற ஜனங்களை எழுப்புங்க, அநேக ஜெபிக்கிற ஜெப வீரர்களை எழுப்பணும். உங்களுக்கு தெரிந்த அநேக வாலிபர்களை, அநேக சிறுவர்களை, அநேக முதியவர்களை இந்த ஜெபத்திற்கு அறிமுகப்படுத்தி வாருங்கள் தேவனை சேர்ந்து துதிப்போம் என்று சொல்லி துதிப்பதற்காக அநேகரை எழுப்பணும். கர்த்தரை ஜெபிப்பதற்காக அநேகரை எழுப்பணும். ஜெபத்திலிருந்து பின்வாங்கி போகதான் செய்வார்கள். பின்வாங்கி போனவர்களை நம்ம தான் பேசி அரவணைத்து ஜெபிப்போம், வாங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வார், கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு நன்மை செய்வார், அது செய்வார், இதை செய்வார்னு சொல்லி அவங்களுக்காக சோத்திரம் பண்ணி துதித்து 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 அவர்களை ஜெபத்திற்கு இழுத்து கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஆண்டவர் நம்மளை பேதுருவாக வைத்திருக்க காரணம் என்ன? அநேக படுத்து கிடக்கிற ஐனையாவிலே நீங்கள் எழுப்ப வேண்டும். அநேக திமிர்வாதம் பாருங்க, ஜெபத்திற்கு வானா வரமாட்டோம், அசால்ட்டா படுத்திருப்பாங்க. அதெல்லாம் ஒரு திமிர்வாதத்தின் ஆவி. அந்த திமிர்வாதம் பிடித்திருக்கிற மனிதர்களை எப்படியாக எழுப்பணும். பேதுரு அழகா சொல்றாரு பாருங்க, ஐனையாவே நீ எழுந்துரு, நான் ட்ரெஸ்ஸ மாட்டிலாம் விடுறேன்னு சொல்ல, நீ எழுந்துரு, முதல்ல உன் ட்ரெஸ்ஸ நீயே போட்டுக்கோ, நீ எழுந்து ஜெபத்திற்கு மட்டும் வா, உனக்கான காரியத்தை கர்த்தர் செய்வார். உனக்கான காரியத்தை நீயே செய்ய கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். உன் குடும்பத்திற்கான காரியத்தை, உன் குடும்பத்திற்காய் ஓடுவதற்கு உழைப்பதற்கு கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பாருன்னு சொல்லி படுத்து கிடக்கிற அநேக ஐநேக்காலை நம்ம தேவனுக்காக நம்ம எழுப்ப வேண்டும். எத்தனை பேர் இருதயத்துல தீர்மானம் கொள்ளுகிறீங்க? தேவனை துதிக்கிற ஒரு கூட்டத்தை நான் எழுப்ப போகிறேன், தேவனை சோத்திரம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தை நான் ஆண்டவருக்காக எழுப்ப போகிறேன், எனக்காக எழுப்புனது போதும். மற்ற உலகத்தின் அரசியலுக்காக, வேலைக்காக, எனக்கு உடன் ஊழியர்களாய் ஒத்தாசை செய்கிறவர்களாய் உதவி செய்கிற எழும்புறதெல்லாம் போதும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் பேதுருவாய் இருந்தா திமிர்வாதமாய் படுத்திருக்கிற, ஜெபத்திற்கு வரமாட்டேன்னு சொல்லுகிற, ஜெபத்திற்கு வர முடியாமல் படுத்து கிடக்கிற, படுத்த படுக்கையாய் கிடக்கிற, தேவனை துதிக்க விடாமல் கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் சங்குகளை அறுத்து அந்த மனிதர்களை நான் விடுதலையாக்கி அவர்களை துதி என்கிற கோட்டைக்குள் கொண்டு வருவேன். ஆண்டவர் நம்மளுக்கு 7 விதமான வஸ்திரங்கள் கொடுக்கிறார். அதில் ஒன்று தான் துதியின் வஸ்திரம், துதியின் ஆடை, துதியின் உடை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப அந்த துதிக்கிற மனிதர்களை நம்ம எழுப்பணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என்ன சொல்லி வருவார்களா? என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை துதிக்கணும், இரவு பகலா கர்த்தரை துதிக்கணும். தாவீது சொல்கிறான், இரவிலும் என் கை தளராது இருக்கிறது, வலது கரத்தை உயர்த்தி 2 கரங்களை உயர்த்தி வானங்களுக்கு நேராய் உயர்த்தி சிங்காசனத்துக்கு நேராய் உயர்த்தி கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க பண்ற ஒவ்வொரு சோத்திரமும் குடும்பத்தை பாதுகாக்கும். நீங்க பண்ற ஒவ்வொரு சோத்திரமும் குடும்பத்தை பாதுகாக்கும். இதுவரை நீங்க பயிற்சி எடுக்கலன்னா இந்த சோத்திரத்தை பண்ணி பாருங்க, உங்களுடைய குடும்பத்துல கர்த்தர் மிகப்பெரிய அசைவை கொண்டு வருவார். நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது நடந்த காரியத்தை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் சொல்றேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக விசுவாசிகள் அந்த சபையில உண்டு. அப்ப அங்க இருக்கிற ஒரு 2 மாதங்கள் அங்க ஊழியம் செய்த பொழுது அங்க இருக்கிற விசுவாசிகளுக்காய் தினந்தோறும் காலையில எழுந்து தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு அவர்களுக்காய் சோத்திரம் செய்வது எங்களுடைய வழக்கம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காய் சோத்திரம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஒரு குடும்பத்தாரனுடைய பெயரை நான் மறந்து விட்டேன். ஒரு குடும்பத்தாரனுடைய எந்த பெயரையும் பார்த்து வாசிப்பதில்லை, எல்லா பெயரையும் கர்த்தர் ஞாபகமாய் கொடுத்திருந்தார். அந்த அளவுக்கு நெருங்கி பழகுவதனால் எல்லாரையும் பற்றி தெரியும். திடீரென்று அவர்களை மறந்துட்டேன்.
திரும்பி 6-7 மணிக்கு எழுந்து ஜெபிக்க போகும் பொழுது அந்த பெயரை கர்த்தர் கண்ணு முன்னாடி காட்டுறாரு. சரி, எதுக்கோ ஆண்டவர் காட்டுறாரு போல, இன்னைக்கு நம்ம சாயந்தரம் அவங்கள போய் சந்திக்கலான்ட்டு ஜெபத்தை நிறைவு செஞ்சுட்டு போயிட்டேன். 12 மணிக்கு மதியம் ஒரு 12-12:30க்கு ஒரு போன் வருது. பிரதர், பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட். என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க தாயும் தகப்பனார் வேலைக்கு போயிருக்கிற தாயும் அவனுடைய மகனும் ஒரு இடத்திற்கு கடைக்கு போன பொழுது அந்த பையனை டிவிஎஸ் 50க்கு முன்னாடி அந்த கேப்ல நிப்பாட்டிட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்டாண்ட் போட்டு அந்த கடைக்கு போயிருக்கிறாங்க. கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவன் சும்மா இல்லாம அந்த வண்டி அப்படி இப்படின்னு ஆட்டின உடனே அந்த வண்டி கீழே சரியறதுக்கு முன்னாடி இவன் என்ன செஞ்சுட்டான், டக்குன்னு அந்த குட்டி பையன் காலை ஊனிட்டான். காலை ஊனின உடனே அந்த பெடல் இருக்குல்ல, டிவிஎஸ் 50ல அந்த பெடல் இருக்கிற ஒரு ஆணி நடந்தது இவனுடைய காலில் குத்தி மண்ணுக்குள்ள போஞ்சிடுச்சு. அந்த பச்சிளம் குழந்தையினுடைய காலில் குத்தி மண்ணுக்குள்ள போஞ்சிடுச்சு. பயங்கரமான ஒரு ரத்த வெள்ளம் அந்த இடத்துல துடிதுடித்து போனான். அதுக்கப்புறம் தான் எல்லாம் அவங்கள போய் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான எல்லா பண தேவைகளையும் கொடுத்து ஆஸ்பத்திரியில சேர்த்து எல்லா காரியத்தையும் செய்து விட்டு வந்தேன். ஆனால் மனதுல ஒரு திருப்தி இல்லை. ஏன் அப்படின்னா, கர்த்தர் காலையிலேயே இந்த குடும்பத்திற்காய் சோத்திரம் பண்ண சொன்னாரு, நான் பண்ணாம விட்டேன், நான் பண்ண தப்புதான் சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஏன் இந்த காரியத்தை சொல்ற, நீங்க பண்ணுகிற ஒவ்வொரு சோத்திரமும் குடும்பத்தை பாதுகாக்கும். நீங்களும் நானும் பண்ணுகிற ஒவ்வொரு துதியும் சத்துனுடைய அஸ்திவாரத்தை அசைய பண்ணும். உங்களுக்கு எந்த காரியம் வாய்க்கணும்னாலும் துதியுங்க. முதலாவது நம்ம துதிக்கணும், அதன் பின்புதான் அநேக துதிக்கிற தேவ பிள்ளைகளை நாம் எழுப்ப முடியும். இன்றைக்கு பேதுரு முதலாவது எழுப்பின மனிதன் யார்? துதிக்கிற மனிதனை எழுப்பினார். ஐனேயா என்றால் துதி. தேவனை துதி. தேவனை துதிக்கிற ஒரு கூட்டத்தாரை எத்தனை பேர் எழுப்ப போகிறீங்க? தேவனை துதிக்கிற ஒரு கூட்டத்தார், தேவனை சோத்திரம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தார், தேவனை கனம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தாரை நீங்கள் ஆண்டவருக்காக எழுப்ப ஆயத்தமா? எத்தனை பேர் இருதயத்துல அந்த தீர்மானம் எடுக்கிறீங்க? இன்று முதல் நான் தேவனை துதிக்க போகிறேன், இன்று முதல் தேவனை துதிக்க ஒரு கூட்டத்தாரை நான் ஆண்டவருக்கு எழுப்ப போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2வது பேதுரு யாரை எழுப்புகிறான்? மிக முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 5:6, வாலிபர் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி அவனை வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாலிபரை பேதுருவானவன் எழுப்புகிறான். இன்றைக்கு முதியவர்களை எழுப்பிடலாம், வயதுல பெரியவர்கள் எழுப்பிடலாம், வயதுல சின்ன பிள்ளைகளை கூட எழுப்பிடலாம். ஆனா அந்த நடு வயதில் இருக்கிற வாலிபர்களை எழுப்புவது கடினம். ஆனா பேதுரு இவர்களை போய் எழுப்பினானான்னு கேட்டா, பேதுரு டைரக்டா போய் எழுப்பல. பேதுரு செய்த கிரியைகள் வாலிபரை எழுந்திருக்க பண்ணினது. அப்படியானால் என்ன சொல்ல வருகிறேன்? உங்களுடைய கிரியைகள், நடக்கைகள் அநேக வாலிபரை எழும்ப பண்ணணும், அநேக வாலிப பிள்ளைகளை எழும்ப பண்ணணும். உங்களை சுற்றிலும் ஒரு வாலிபருடைய கூட்டத்தை தேவன் எழுப்ப பண்ண வேண்டும். வாலிபர்கள் தேவனுக்காய் பெரிய சேனையாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். வாலிபர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அநேக இடங்கள்ல பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது, நான் உலகத்தை குறித்து பேசவில்லை, இருந்தாலும் உதாரணத்திற்கு நான் சொல்றேன். இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்த பொழுது வாலிபர்கள் ஒன்றாக சேர்ந்ததுனால அந்த பிரச்சனை நின்று போச்சு. மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வாலிபர்கள் ஒன்றாய் சேர்ந்து கைகோர்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அப்ப வாலிபர்களுக்குள்ள இருக்கிற அந்த தன்மையை பாருங்க, வாலிபர்களுக்குள்ள இருக்கிற அந்த பவர், அந்த வல்லமையை பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், எத்தனை வாலிபர்களை கர்த்தருக்கு நம்ம எழுப்பி இருக்கிறோம், எத்தனை வாலிப பிள்ளைகளை எழுத்தின்படியா, எத்தனை வாலிப பிள்ளைகளை, வாலிபர்களை தேவனுக்காக நம்ம எழுப்பி இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வாலிப பிள்ளைகளை, வாலிபர்களை ஆண்டவர் எழும்ப பண்ண சொல்லுகிறார். உங்களால், உங்களுடைய கிரியைகளினால் அநேக வாலிபர்களை முதலாவது எழுப்பணும். சில இடத்திற்கு ஊழியத்திற்கு போகும்பொழுது தாய்மார்கள், தகப்பன்மார்கள் அவங்க வாலிப பிள்ளைகளை பற்றி பேசுற பேச்சு நம்மளாலேயே காது கொடுத்து கேட்க முடியாது. அவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, அவ்வளவு கீழ்த்தரமா. போன் பேசுறான், நைட்டெல்லாம் தூங்க மாட்டேங்கிறான், கேம் விளையாடுறான், ஜபம் பண்ண மாட்டேங்கிறான், பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறான், ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒரு வேலைக்கு போறது இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த வாலிபனை குறித்து அவ்வளவு குறை. ஒரு தாயார் இப்படி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று அவர்களை பார்த்து கேட்டேன், உங்க வாலிப பையனுக்காக நீங்க எத்தனை நாள் ஜெபம் பண்ணீங்க? இன்னைக்கு காலையில கூட ஜெபம் பண்ணேன் பிரதர். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? எழுந்தோடனே அவனுக்காக தான் ஜெபம் பண்ணேன். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? ஒரு 5 நிமிடம் ஜெபித்திருப்பேன்.
உங்க வாலிப பிள்ளைக்காக வாரத்துல ஒரு வாரம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றீங்களான்னு கேட்டேன். அவங்க தலையை குனிந்து விட்டார்கள். அப்படியானால் வாலிபர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு அவனுடைய அக்கிரமத்திற்காக, பாவத்திற்காக, மீறுதலுக்காக, அவனுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். பேதுரு நேரடியா போய் எழுப்பல. பேதுருனுடைய கிரியை வாலிபரை எழும்ப பண்ணினது. பேதுருனுடைய அதிசயம், அற்புதங்கள் வாலிபரை அசைத்தது. அப்படியானால் நம்மளுடைய கிரியை, நம்மளுடைய ஜெபம் வாலிபர்களை அசைக்கணும். நம்மளுடைய ஜெபம் வாலிபர்களை எழும்ப பண்ணணும். இவ்வளவு தூரம் பேசுற நானே இன்றைக்கு நிற்பதற்கு, இந்த ஊழியத்தை செய்வதற்கு காரணம் தாய் தகப்பனுடைய ஜெபம். அநேக விசுவாசிகளுடைய ஜெபம் தான் எங்களை நிற்க பண்ணியிருக்கிறது. அப்படியானால் நம்மளுடைய கிரியை எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய கிரியையினால் நீங்கள் வாலிபரை எழுப்ப வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாலிபர் என்றால் என்ன அர்த்தம்? அவருக்கு தெரிந்த காரியம். யோவேல் 2:28, வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள். அநேக தரிசனம் உள்ள, விஷன் உள்ள வாலிபர்களை இந்த ஊழியத்திற்கு நீங்களும் நானும் எழுப்ப வேண்டும். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், விழுந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் எத்தனை தரிசனம் உள்ள கூட்டத்தார ஆண்டவருக்காக நம்ம எழுப்பி இருக்கிறோம். என்ன தரிசனம்னே தெரியல. இன்றைக்கு எங்க போறீங்க, என்ன ஊழியம் செய்றீங்க? கர்த்தர் சொன்னால் செய்கிறேன், அது தரிசனம். என்ன செய்யறீங்க? கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்துறாரு, ஏதோ செய்யறேன். ஏதோ செய்யறதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. சொல்லுவாங்க, ஆண்டவருக்காக என்ன செய்யப்போம்? ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்யணும், ஏதாயிலும் செஞ்சாலும் பரலோகம் போக முடியாது. தேவ சித்தம் செய்தால்தான் பரலோகம் போக முடியும். ஏதாயிலும் செஞ்சா பரலோகத்துக்கு போயிடலாமா? ஏதாயிலும் செய்வதற்கு இங்க வேலையே கிடையாது. ஏதாயிலும் செய்வதற்கு தேவன் நம்மளை அழைக்கவும் இல்லை. தேவன் நம்மளை அழைத்ததற்கு தரிசனத்தோடு தான் அழைத்தார். வேதத்துல வாசிக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய அழைப்புல இருக்கிற 4 ஸ்டெப் பாருங்க. முதலாவது முன்குறிக்கிறார், பின்பு அழைக்கிறார், பின்பு நீதிமான்களாய் மாற்றுகிறார், பின்பு நம்மளை மகிமைப்படுத்துகிறார். தேவனே இந்த அழைப்புல இவ்வளவு விதமான கவனம் செலுத்தும் பொழுது நம்மளுடைய அழைப்புல எவ்வளவு கவனம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஏதாயிலும் செஞ்சா பரலோகம் போயிட முடியுமா? எப்படி ஆகிலும் பரலோகம் போக முடியுமா? முடியாது. அப்படியானால் தரிசனம் என்பது ரொம்ப முக்கியம். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். தரிசனம் ரொம்ப முக்கியம். இந்த மாதத்திற்குரிய தரிசனம் என்ன? ஒரு காரியத்துல நம்ம ஜெயம் எடுத்துட்டோமா, அதை விட்டுட்டு இந்த மாதம் இந்த காரியத்துல ஜெயம் இருக்கணும், அது ஒரு தரிசனம். கர்த்தருக்காக இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன், அது ஒரு தரிசனம். கர்த்தருக்காக இத்தனை வாலிபர்களை நான் எழுப்புவேன், அது ஒரு தரிசனம். நமக்கென்று ஒரு தரிசனம் உண்டு. கர்த்தர் கொடுக்கிற ஒரு தரிசனம் உண்டு. ஏதோ ஒன்று கர்த்தர் நம்மளுக்கென்று ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரா? அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்கள் எத்தனை பேர்? தரிசனம் உள்ள ஒரு கூட்டத்தாரை நீங்களும் நானும் எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். வாலிபரை பேதுரு எழுப்பலுங்க. பேதுருடைய கிரியை, பேதுருடைய செயல்பாடு வாலிபரை எழுந்திருக்க பண்ணினது. எத்தனை பேர் ஆண்டவருக்காக வாலிபர்களை எழுந்திருக்க பண்ண போகிறோம்? தரிசனம் உள்ள ஒரு கூட்டத்தாரை தேவனுக்கு எழுந்திருக்க பண்ண போகிறவர்கள் எத்தனை பேர்? வாலிபன் என்றால் தரிசனம் சொல்லக்கூடியவன். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், வாலிபன் மதில் மேல இருக்கிற பூனையை போல இருப்பான். அவன் ஒன்றுக்கு யூஸ் ஆக மாட்டான், அவன் செய்ய மாட்டான், அவன் கீழ்ப்படிய மாட்டான். அவனை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வாலிபரை எனக்காக எழுப்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாலிபரை கர்த்தருக்காக எழுப்பணும். வேதத்துல ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபம் ஊட்டாதிருங்கள். இவரே கோபம் ஊட்டிட்டு அவன் கோபப்படுறான்னு சொல்லி, கோபக்காரன்னு சொல்லி அவனுக்கு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்க பிள்ளைகளை கோபம் ஊட்டாதிருங்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? அவங்கள கோபம் ஊட்டாம, அவங்கள கோபப்படுத்தாம, உங்களுடைய அன்பினால் அரவணைப்பினால் வைத்து, உங்களுடைய மாம்சீக கிரியினால முடியலையா, முழங்கால் படியிடுவோம், ஜெபிப்போம், கர்த்தர் அவர்களை கொண்டு வருவார். என்னை கொண்டு வந்த தெய்வம் அநேக வாலிபர்களை, எண்ணிலடங்காத வாலிபர்களை தேவன் நிச்சயமாய் அழைத்து கொண்டு வருவார். நிச்சயமாய் கொண்டு வருவார். தரிசனமுள்ள ஒரு கூட்டத்தாரை
கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மூலமாய் முதலாவது செய்ய விரும்புகிற ஒரு காரியம் என்ன? துதிக்கிற ஒரு கூட்டத்தார், ஐனையாவை போல துதிக்கிற ஒரு கூட்டத்தாரை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். இரண்டாவது, யாரை தேவன் உங்கள் மூலமாய் எழுப்ப விரும்புகிறார்? வாலிபர்களை. வாலிபர்கள் என்றால் தரிசனம் பார்க்கிறவர், தரிசனம் உள்ள ஒரு கூட்டம் இன்றைக்கு சபையில தேவை. நம்மளுடைய ஊழியத்துல, இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்துல தரிசனம் பார்த்து சொல்லுகிற அநேக விசுவாசிகள், அநேக ஊழியர்கள், அநேக வாலிபர்கள், எழுத்தின்படியான வாலிபர்களும் தேவை. தரிசன கண்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். தொலைநோக்கு பார்வை என்று சொல்வார்கள். நடக்க போகிறத குறித்து சொல்லுகிற வாலிபர்கள் நம்மளுக்கு தேவை. தரிசனத்தை திட்டமும் தீர்க்கமா சொல்லணும். அது சொன்னா சொன்னதுதான், அது மாறவே கூடாது. அதுக்கு பேர் தான் தரிசனம். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தீர்க்கமாய் தரிசனத்தை பார்த்து உரைப்பதுதான் தீர்க்க தரிசனம். சொன்னதுதான், அது அதுக்கு மேல மாறவே மாறாது. அவங்க சொல்லிட்டாங்கன்னா, சாமுவேல் சொன்ன வார்த்தை அன்றைய தினமே நிறைவேற தொடங்கினது. அவன் சொன்ன வார்த்தை தரையில ஒன்றாயில விழுந்து போகல. சொன்னதுதான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அதே போல தரிசனம் சொல்லுகிற, தரிசனம் பார்க்கிற அநேக கூட்டத்தாரை தேவன் உங்கள் மூலமாய், என் மூலமாய், நம் அனைவர் மூலமாய் தேவன் எழுப்ப பிரியப்படுகிறார். முதலாவது, தேவனை துதிக்கிற ஒரு கூட்டத்தாரை எழுப்புங்க. இரண்டாவது, தரிசனமுள்ள ஆட்களை எழுப்புங்க. தரிசனமில்லாத ஆட்களை நாம் கண்டுகொள்ளவே கூடாது. தேவன் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். தாவீது சீயோன் கோட்டையை பிடிப்பதற்காக போகிறான். அவன் வாழ்ந்த எருசலேம் நகரத்தில் இருக்கிற அந்த சீயோன் கோட்டையை பிடிப்பதற்காக போகிறான். அப்ப அவனை 2 கூட்டத்தார்கள் தடுக்கிறார்கள். அந்த 2 கூட்டத்தார்கள் யார் என்று பார்ப்போமானால், ஒன்று சப்பானியர், இன்னொன்று குருடர்கள். சப்பானியர்கள் என்றால், குருடர்கள் என்றால் யார்? குருடர்கள் என்றால் தரிசனமற்றவர்கள். தரிசனமற்ற அந்த கூட்டத்தார் தாவீதை தடுத்தார்கள். ஆனா அவங்களை சட்டை பண்ணவே கிடையாது. அவன் சாலகம் என்றால் சில சாக்கடை என்று சொல்லுகிறார், பாதாள சாக்கடை மாதிரி. அதன் உள்ள போய் சீயோன் கோட்டையை பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறான் தெரியுமா? தடுத்து அந்த 2 கூட்டத்தாரையும் வெட்டி போட்டுறான். இவங்க இருக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்து அவங்களை அழிச்சே போட்டுறான். அப்ப பாருங்க, தாவீதுக்குள்ள எவ்வளவு வைராக்கியம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், உங்களால் எத்தனை தரிசனமுள்ள பிள்ளைகள் எழுந்திருக்கிறார்கள்? எத்தனை தரிசனமுள்ள, நல்ல விஷன் உள்ள ஆத்துமாக்களை எழும்ப பண்ணி இருக்கிறீர்கள்? ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மூலமாய், என் மூலமாய் வாலிபரை எழுப்புவதற்கு தேவன் பிரியப்படுகிறார். வாலிபர்கள் என்றால் தரிசனம் உள்ளவர்கள். இதுவரை வாலிபர்களை குற்றம் சொல்லிக் கொண்டு, குறை சொல்லிக் கொண்டு, ஏதோ மேம்போக்காய் அவர்களை பேசிக் கொண்டிருப்போமானால், இன்று முதல் வாலிபர்களுக்காய் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய், என் மூலமாய், உங்கள் சபையிலையும், குறிப்பா இயேசுவின் வல்லமை ஊழியத்திலையும் கர்த்தர் அநேக வாலிபர்களை எழுப்புவார். அநேக வாலிபர்களை எழுப்புவார். தரிசனம் உள்ள அநேக கூட்டத்தாரை கர்த்தர் எழுப்புவார். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நிறைவேற போகிறது. ஒரு தாயார் தன்னுடைய வாலிப பையனுக்காக அதிகமாய் ஜெபித்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுடைய வீடு மேலறை மற்றும் கீழறை என்று 2 விதமான அடுக்குகள் கொண்டது. அப்ப அந்த வாலிப பையன் அவங்களுடைய தாயாரனுடைய வார்த்தைக்கு சொன்னோடையே கேட்க மாட்டான். பயங்கரமா அடம் பண்ணிக்கிட்டு இருப்பான். கீழ்ப்படியாம காட்டுவான். எல்லா ரவுடிஸும், எல்லா தவறுதலான பழக்க வழக்கங்களை வைத்திருந்தான். அந்த தாயார் எவ்வளவோ சொல்லி பார்த்து கேட்கல. கீழ்ப்படியாம காட்டி அவங்களை நோகடித்து கொண்டே இருந்தான். ஆனா அந்த தாயார் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த மேல இருக்கிற அந்த அறையில கீழே பலகை போட்டு அழகா அந்த ரூம் ரெடி பண்ணியிருந்தாங்க. டெய்லி 1 மணி நேரம் அந்த வாலிபனுக்காக முழங்கால் படிட்டு, அந்த பலகையில முழங்கால் படிட்டு, எதுவும் விரிக்காம அந்த பலகையில போய் முழங்கால் படிட்டு பயங்கரமாய் அவனுக்காக டெய்லி 1 மணியிலிருந்து 2 மணி நேரம் ஜெபிப்பார்கள். அந்த பையனுக்காக மட்டும். இப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நாள் வியாதிப்பட்டு அவர்கள் மரித்து போனார்கள். அவள் மரித்து போன பின்பு இவை எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்துட்டு மேல அம்மா என்னதான் பண்ணுவாங்க, என்னதான் வச்சிருக்காங்க, மேல போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா, அந்த பலகையில முழங்கால் போட்டு ஜெபித்து அந்த பலகை இருக்குல்ல, கீழே அந்த அடித்தளத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் மாதிரி இருந்தது. என்ன அந்த பள்ளம்னு பார்த்தா, அந்த தாயாரனுடைய முழங்கால் படியிட்ட அந்த இடம். நடந்த சம்பவம் ஒரு ஊழியர் சொன்னது. அப்படியானால் அந்த பள்ளத்தை பார்த்த உடனே கர்த்தர் அவன் இருதயத்தை குத்தி உடைத்தார். என் தாயார் எனக்காக முழங்கால் போட்டு போட்டு மரித்து போய்விட்டார்களே,
அன்றைக்கே நான் நன்றாய் இருந்திருந்தா இன்றைக்கு என் தாயோடு ஊழியம் செய்திருப்பேனேன்னு சொல்லி அந்த பலகையின் மூலமாய் அந்த முழங்கால், அந்த கிரியை, அந்த ஜெபம் அந்த வாலிபனை அசைத்தது. அவன் மிகப்பெரிய ஒரு ஊழியனாய் மாறினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், தரிசனமுள்ள கூட்டத்தாரை எத்தனை பேர் எழுப்ப போகிறீர்கள்? தேவனை துதிக்கிற கூட்டத்தாரை எத்தனை பேர் எழுப்ப போகிறோம்? வாலிபர் தாங்க ரொம்ப முக்கியம். வாலிபர்களை நம்பி நீங்க எந்த காரியத்தை கொடுத்தாலும் அவர்கள் சாதாரணமா செய்ய அவங்களால முடியும். அவங்க இள ரத்தம் துடிக்கும் என்று சொல்லுவாங்க, ஓடுற பாம்ப கையில பிடிக்கிற வயசு என்று சொல்லுவாங்க. அப்படியானால் வாலிபர்களை கர்த்தர் ஊழியத்திற்கு எழுப்பணும். வாலிபர்களை கர்த்தர் சபைக்கு எழுப்பணும். இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்திற்கு அநேக வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை தேவன் ஊழியத்திற்கு உடன் ஊழியர்களாய், தரிசனம் உள்ளவர்களாய் கர்த்தர் எழுப்பணும். இது எழுத்தின்படியாய். இரண்டாவது, தரிசனம் உள்ளவர்கள். வாலிபர்கள் என்றால் தரிசனம் உள்ளவர்கள். தாவீதை தடுத்தது போல ஊழியம் செய்ய விடாம, தீர்க்கதரிசனம் செய்ய விடாம, ஒரு காரியமும் மனதார செய்ய விடாம தடுக்கிற அந்த கூட்டத்தார கர்த்தர் அகற்றணும். தரிசனமுள்ள கூட்டத்தார எழுப்புங்க. கர்த்தர் பேதுருவாகிய உங்கள் மூலமாய், என் மூலமாய் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, பேதுரு எழுப்பின மனிதன் யார்? யாவருக்கு தெரிந்தது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லினான். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். அவன் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். இங்கு பேதுரு எழுப்புகிற மூன்றாவது கூட்டத்தார் யார்? சப்பானியை பேதுருவானவன் எழுப்புகிறான். இதை சப்பானி என்று சொல்வதை பார்க்கிலும் பலனில்லாத மனிதனை பேதுருவை எழுப்புகிறான். இது எல்லாரும் சொல்லுகிறார்கள் சப்பானி என்று. இந்த சப்பானியினுடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பாருங்க. 3வது வசனம் வாசிக்கும் பொழுது, 2வது வசனம் வாசிக்கும் பொழுது, அவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை எங்க வச்சாங்கன்னா ரொம்ப முக்கியம், அலங்காரல் வாசல் எண்ணப்பட்ட தேவ ஆலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அவன் அலங்கார வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு அலங்காரமே கிடையாது. அவனுடைய வாழ்க்கை ஒரு அலங்கோலமாய் காணப்பட்டது. அவனை சுமந்துகிட்டுதான் வரணும். அவனுக்கு கிட்டத்தட்ட 40 வயது என்று சொல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துலதான் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான். ஆனால் தேவன் பேதுருவின் மூலமாக தான் அவனை எழுப்ப வேண்டும் என்று தேவன் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். இப்ப என்ன சொல்ல வருகிறேன், அந்த ஊழியர்கள் ஜெபித்து எழும்பல, இந்த விசுவாசி ஜெபித்து எழும்பல, நம்ம ஜெபமணி எழும்பி இருப்போறானா? அப்படி அல்ல. கர்த்தர் உங்களை கொண்டு எழுப்பணும்னு நினைச்சிருந்தாருன்னா உங்களை கொண்டுதான் எழுப்புவார். இயேசுவே அந்த பக்கம் போனாலுமே அவர் கம்முந்தான் இருப்பார், எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அப்படியானால் ஆண்டவர் உங்கள் மூலமாய் எழுப்ப விரும்புகிற மூன்றாவது மனிதன் யார்? பலனற்றவர்களை எழுப்புங்கள். சப்பானி என்று சொல்வதை பார்க்கலும் அவனுக்குள்ள ஒரு பலன் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனற்ற கூட்டத்தாரை கர்த்தருக்காக எழுப்பணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனற்று போனவர்களை நீங்கள் எழுப்பணும். நம்மளுடைய சரீரத்துல பலனற்று கிடக்கிறவர்களை ஆண்டவருக்காக எத்தனை பேர் எழுப்ப தீர்மானம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள்? ஆண்டவர் நம்மள இடத்துல எதிர்பார்க்கிற காரியமே பலன் உள்ளவர்கள். இந்த ஊழியத்திற்கு தேவன் கர்த்தர் எதிர்பார்க்கல. 1 கொரிந்தியர் 1:27 வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஜபத்துல பலவீனம், ஜெபிக்க முடியல. ஒரு ஜபத்திற்கு ஒருத்தவங்களை கூப்பிடுவோம், இல்ல என்னால வர முடியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எல்லாரும் முன்னாடி எப்படி ஜெபிக்கிறது, எனக்கு ஜெபிக்க தெரியாது. இது மனதளவுல அவங்க பலவீனப்பட்டு இருக்கிறாங்க. சிலருடைய வார்த்தைகள் சிலரை பலவீனப்படுத்திடும், சிலருடைய காரியங்கள் சிலரை பலவீனப்படுத்திடும். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனப்பட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தாரை கர்த்தர் உங்கள் மூலமா எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல பலனுள்ளவர்களை எழுப்புவதை பார்க்கலாம் பலனில்லாத தேவ பிள்ளைகளை தேவனுக்காக எழுப்புங்க. பேதுரு எழுப்பின மூன்றாவது மனிதன் யார்? அவன் பலனற்றவன், சப்பானியா இருந்தவன். சத்தியத்துல நிற்க அவனுக்கு பலன் இல்லை, வேதத்துல வசனத்துல நிற்க அவனுக்கு பலன் இல்லை, ஜபத்துல நிற்க பலன் இல்லை, எழுப்புதலுக்குள் வருவதற்கு பலன் இல்லை, ஆண்டவரிடத்துல பேசுவதற்கு பலன் இல்லை.
இருட்டோட ஜபத்திற்கு 3 மணிக்கு எழுந்து ஜபத்திற்கு வருவதற்கு பலன் இல்லை. சரி, இரவு நைட்டு ஜபத்திற்காக வரலான்னு பார்த்தா அதற்கும் பலன் இல்லை. எந்த விதத்திலையும் பலவீனம் உள்ளவர்கள், எல்லா விதத்திலையும் பலவீனத்தின் ஆவியினால் தாக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்குள் போன உடனே ஒரு ஸ்திரியை பார்க்கிறார். அவள் பலவீனப்படுத்தும் ஆவியினால் கட்டப்பட்டிருந்தாள். அது கீழே வாசிக்கும் பொழுது சாத்தான் இவளை கட்டி வைத்திருக்கிறது. ஆனா பலவீனப்படுத்தும் ஆவி நாளடைவில் சாத்தானாய் மாறிவிட்டது. நீங்க ஏற்ற நேரத்துல ஜனங்களை போய் விடுதலை ஆக்கணும்னா, பலவீனப்பட்டவர்களை இந்த ஜெபத்திற்கு அழைத்து வரலனா, அவர்களை சாத்தானானவன் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவான். எனக்குள்ள பலவீனம், நான் பலவீனப்பட்டுட்டேன், எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாம். நான் அடிக்கடி சோதனம் பண்ணுகிற 3 காரியம் உண்டு. எனக்கு தெரிந்த எல்லாருக்கும் நான் சொல்லுகிற காரியம் தேவநாம மகிமைக்காக சொல்றேன். ஒன்று உண்ண உணவு, இன்னொன்று உடுக்க உடை, மற்றொன்று இருக்க இருப்பிடம். இந்த 3ஐயும் கர்த்தர் குறைவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையே இதுதான். நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், நல்ல இருப்பிடம். எத்தனையோ பேருக்கு இது கிடைக்கல. ஆனால் தேவன் நம்மளுக்கு நன்றாய் வைத்திருக்கிறார். ஒரு சின்ன தலைவலி வந்த உடனே ஒரு பிரதருக்கு, ஒரு ஊழியருக்கு போன் பண்ணி, எனக்கு ரொம்ப முடியல, என்ன செய்யுது? தலைவலி. ஒரு சாதாரண தலைவலிய நம்ம ஜெயிக்க முடியலையே, போராட முடியலையே. நீங்க யோசிக்கிறீங்க, பேசுறது நல்லாதான் இருக்கும் பிரதர், வந்தாதான் தெரியும்னு சொல்லி. அப்படி அல்ல. இஸ்ரவேல் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனாகில இல்ல. நம்ம குடும்பத்துல பலவீனப்பட்டவர்கள் இருக்கக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? அவங்களை கொண்டு போய் எங்க சேர்த்துடலாமா? இல்ல, அவர்களை தேவனுடைய வார்த்தையை சொல்லி எழுப்பணும். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுங்க, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுங்க. வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்ல, ஆஸ்பத்திரி இல்ல, மருந்து இல்ல, டேப்லெட் இல்ல, ஒண்ணு இல்ல. என்கிட்ட ஒரு நாமம் இருக்கிறது. அந்த நாமத்தை நீ அறிக்கை பண்ணி எழும்புவ. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லணும். சைவனை பிடியில அகப்பட்டவர்களுக்கு சொல்லணும். தலைவலி, இடுப்பு வலி, கால்வலி, முதுவலின்னு வர்றவங்கள்ட்ட இயேசுவின் நாமம் இருக்கிறது, நீ ஏற்றுகிறாயா, நீ அறிந்து கொள்கிறாயா, நீ வா இந்த ஜெபத்திற்கு, கர்த்தர் உன்னை எழுப்புவார். இப்படி பலவீனப்பட்டவர்களை தேடி தேடி அவர்களுக்கு எழுப்ப கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். பேதுருவாய் இருப்போனா கர்த்தர் நம்மளை கொண்டு அநேக பலவீனப்பட்டவர்களை எழுப்புவார். சப்பானி என்பதனுடைய அர்த்தம் என்ன? அவன் கால்கள்ல கரடுகள்ல பலன் இல்லை. முழங்கால், கால் என்பது முழங்கால், அதை காண்பிய. கரடு என்பது முழங்காலுக்கு இருக்கிற அந்த மணிக்கட்டு, கை மணிக்கட்டு போல காலுக்கு பாதத்திற்கு மேல் உள்ளது. அந்த ரெண்டும் தான், அந்த ரெண்டுலையும் பலன் இல்லை. அது ரெண்டும் தான் நிற்பதற்கு பலப்படுத்துகிறது. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில பலவீனப்பட்டவர்களை முதலாவது தெரிந்தெடுத்து அவர்களை எழுப்பணும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அவர்களை வெட்டி தட்டி ஒதுக்கி தூக்கி போட்டக்கூடாது. இயேசுவே பலவீனர்களை தெரிந்து கொண்டார்னா நம்ம யாரு பலவீனர்களை அசிங்கப்படுத்த, நம்ம யாரு பலவீனர்களை துரத்தி விட, நம்ம யாரு அவர்களை காயப்படுத்த? நிற்கிறன் என்று எண்ணுகிற நீ விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவாய். இன்னைக்கு நம்ம நிற்கிறோம், என்னைக்கா இருந்தாலும் விழுகை வருவதற்கு எத்தனையோ வழிவாசல்கள் உண்டு. விழுந்து போக மாட்டோம்னு சொல்லவே கூடாது. சிலர் பாவத்துல விழுந்துருவாங்க, பாவத்தை ஜெயிக்க பலன் இருக்காது. சிலருக்கு அவிசுவாசத்தை ஜெயிக்க பலன் இருக்காது. சிலருக்கு தேவனுடைய வார்த்தையை ஜெயிக்க பலன் இருக்காது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய சிலருக்கு பலன் இருக்காது. தேவனோடு நடப்பதற்கு பலன் இருக்காது. தேவனோடு சேர்ந்து வாழுவதற்கு பலன் இருக்காது. அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு பலன் இருக்காது. காத்திருப்பதற்கு பலன் இருக்காது. எல்லா விதத்திலும் பலவீனப்பட்டவங்க படுத்த படுக்கையா இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் அதெல்லாம் சரியாயிரும், நீ எழுந்துடலாம் அப்படின்னு நாம மார்த்தட்டி பேசுவதை காட்டிலும் இயேசுவின் நாமம் உனக்கு ஒன்று இருக்கிறது, அதை நான் உனக்கு தருகிறேன், நீ எழும்பு. அந்த நாமத்தை நீ சொல்லு, எழும்பு. அவர்களை தைரியப்படுத்தணும், அவர்களை ஆறுதல் படுத்தணும், அவங்களை அரவணைத்து அவங்க இந்த பலவீனமானவர்களை உள்ள கொண்டு வரணும். எவ்வளவு கடன் வச்சிருக்கிறேன், இவ்வளவு கடன் இருக்கா, எப்படி பரலோகத்திற்கு போவ? பேசுகிற நம்ம முதலாவது போய் விடுவோமா? அவனுக்குனாலும் கடன் தான் இருக்குது, நம்மளுக்கு ஒரு கடன் இருக்குது. என்ன கடன் இருக்குது? பவுல் சொல்லுகிறார், அன்பை கடனாய் கொடுக்கிறேன், வேற ஒன்று கடன் எனக்கு இல்லை. எத்தனை பேருத்த அன்பை நம்ம வாங்கி இருக்கிறோம்? அந்த அன்பு கடன் என்று பவுல் சொல்லுகிறார். அன்புக்கு மற்றொரு நாமம் கடன். அந்த கடனை கொடுத்து தீர்த்துட்டோமா? எழுத்தின்படியாய் கடன்ல பலவீனப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு விசுவாசம் இல்லை. ஆனா அவனை போய் நம்ம துக்கப்படுத்தி தாக்கி ஒண்ணுமில்லாமல் ஆக்கி அவனை ஜெபத்திலையும் வர விடாம தேவனோடு நெருங்க விடாம இருப்போமானால் கர்த்தர் நம்மளை பேதுருவாய் மாற்ற மாட்டார். பேதுருவாய் மாறினோம்னா பலவீனப்பட்டவர்களை எழுப்பணும். எத்தனை பலவீனப்பட்டவர்களை ஆண்டவருக்காக எழுப்ப போகிறோம்? பேதுரு 3வது எழுப்பின மனிதன் பலவீனப்பட்டவன். இன்றைக்கு அவிசுவாசத்துல பலவீனம், ஜெபத்துல பலவீனம்,
தேவனுடைய வார்த்தையில பலவீனம், நடக்கையில செய்கையில இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல நிலைநிற்கவே முடியல, பலவீனப்பட்டு போயிட்டாங்களா, அவங்களை எழுப்புங்க. அவங்களை எழுப்புவதற்கு கர்த்தர் பிரியப்படுகிறார். அவங்க வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிவிட வேண்டாம். ஒரு முறை விழுந்தான, பல முறை விழுந்தான, நீதிமான் 7 தரம் விழுவானா. 7 என்பது பூரணம். பூரணமா ஒருத்தனுடைய வாழ்க்கை விழுந்து போனாலும் அவனுக்குள்ள சத்தியத்துல நிற்க பலன் இல்லை, அவன் ஆண்டவருடைய வார்த்தையில நடக்க பலன் இல்லை, அதனாலதான் விழுகிறான். அவனை ஆறுதல் படுத்தி எழுப்புவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை, அவனை தட்டி தூக்கி விடுவதற்கு ஆட்கள் இல்லை. ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, பேதுருவின் மூலமாய் தேவன் எழுப்பின 3வது மனிதர் பலனற்றவன். பலனற்றவர்களை எழுப்ப எத்தனை பேர் ஆயத்தம் கொள்ளுகிறீர்கள்? முதலாவது பேதுரு யாரை எழுப்பினார்? தேவனை துதிக்கிற ஒரு கூட்டத்தை, தேவனை துதிக்கிற ஒரு மனிதனை எழுப்பினார். 2வது பேதுரு யாரை எழுப்புகிறான்? அவன் வாலிபர்களை, தரிசனம் உள்ள ஒரு கூட்டத்தாரை எழுப்புகிறான். 3வது சப்பானி என்கிற பலனற்றவனை எழுப்புகிறான். பலனற்றவர்களை எழுப்புங்க, அவர்களுக்குள் தேவனுடைய பலன் திரும்ப வருவதற்கு தேவன் திராணியை தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4வது கடைசியா பேதுரு எழுப்புகிற அந்த கூட்டத்தார் யார்? மிக முக்கியமான காரியம், யாவரும் அறிந்த காரியம் தான். அப்போஸ்தலர் 40வது வசனம். அப்போஸ்தலர் 9:40. பேதுரு எல்லாரையும் வெளியிலே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாக திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். தபித்தாளே எழுந்திரு. பேதுரு எழுப்பின 4வது மனித தன்மையுடைய மனுஷி யார்? மரித்தவளை பேதுருவானவள் எழுப்புகிறான். தபித்தாள் என்ற பெயரின் அர்த்தம் என்ன? தபித்தாள் என்றால் மான் என்று பெயர், மான் என்று அர்த்தம். தபித்தாள் தெற்கால் என்ற, தபித்தாள் என்ற ஒரு சீசி. அவளுக்கு எத்தனை நாமம் இருக்குது பாருங்க. தெற்கால், தபித்தாள், சீசி. இந்த 3 பெயருடைய தபித்தாள் என்ற பெயரினுடைய அர்த்தம் என்ன? மான். இன்றைக்கு ஆண்டவருக்காக மரித்து போன கூட்டத்தாரை எத்தனை பேர் எழுப்புகிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போனவர்கள், சரீரத்துல மரித்து போனவங்களதான் எழுப்ப முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போனவங்க, ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? பின்மாற்றத்திற்குள் போனவர்களை எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஒரு மனுஷன் பின்மாற்றத்திற்குள்ள போயிட்டான்னா அவனை விட்டுறக்கூடாது. அவனை எப்படியாவது தட்டி தூக்கி அரவணைத்து பேசி, அவனை எப்படியாவது ஜபித்து, அவன்கிட்ட பேசுவதை பார்க்கலாம், அவனுக்காக ஜெபம் பண்ணி, அவனிடத்துல அன்பு காட்டி அவனை திரும்ப உள்ள கொண்டு வரணும், அவன் இந்த ஜெபத்திற்கு கொண்டு வரான். பின்மாற்றம் என்பது தாவீதுக்குள்ளேயே வந்தது. தாவீது இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்டவன், இயேசுவினுடைய தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். எலியா அவ்வளவு வல்லமையான மனுஷன், அக்கினி இறக்குனவன், தேவனோடு பேசுகிறவன். நான் சொன்னதுதான்ங்கிறான். அவன் சொன்னாதான் மழை வரும், அவன் சொன்னாதான் இடி வரும், எல்லாமே வரும். ஆனா அவனே ஒரு ஸ்திரியை பார்த்து பயன், அவனுக்குள்ள ஒரு பயம் என்கிற பின்மாற்றம். ஆனா ஆண்டவர் யாரையா விட்டாரான்னு பாருங்க. பின்மாற்றத்திற்குள் போன அத்தனை பேரையும் தேவன் கொண்டு வருகிறார். பேதுருவை போல மாறணும்னு பேசுறோம், பேதுருவை குறித்து பேசுறோம். இந்த பேதுருவை பின்மாற்றத்திற்குள் போன மனிதன் தானே. தேவன் அவனை தேடி வரலையா? தேவனே ஒரு மனிதனை தேடி வரும் பொழுது நீங்களும் நானும் ஏன் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை தேடி போக கூடாது? பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை ஏன் தேடி போக கூடாது? ஒரு சபைக்கு ஊழியனாய் நியமித்த பொழுது அந்த சபையில விசுவாசிகள் என்ன சொன்னாங்க? முதல்ல சபைக்கு வருகிற விசுவாசிகளை போய் பார்ப்போம்ன்றத, வாங்க போய் எல்லாரையும் சந்திப்போன்னு ஜெபித்த ஆண்டவர் சொன்னார், இந்த சபைக்கு வராத விசுவாசிகளை போய் முதல்ல சந்தி. ஏன் வரலன்னு முதல்ல கேட்டேன். கிட்டத்தட்ட அந்த சபையில 3 குடும்பங்கள், நின்ன குடும்பம் திரும்ப வர ஆரம்பிச்சது. நின்னு போன குடும்பத்தை திரும்ப கர்த்தர் கொண்டு வந்தார். நடந்தது. பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க. அவங்களை ஆறுதல் படுத்தி பேசுவதற்கு ஆள் இல்லை. நீதிமான்களையே பிடித்து கொண்டு போக கூடாது. ஒரு பாவி ரட்சிக்கப்படணும். அவன் பின்மாற்றத்திற்குள் போயிட்டானா அவனுக்காக எழுந்து ஜெபிக்கணும். அவனுக்கு தேவனுடைய அன்பை சொல்லணும். கர்த்தருடைய சிலுவையின் காட்சியை காண்பிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்து போனவர்களை எழுப்பு. மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரு எழுப்பின 4வது கூட்டத்தார், 4வது மனுஷி யார்? மரணத்தில் இருந்தவர்களை பேதுருவானவன் விடுதலையாக்கினான். மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை பார்த்து சவால் விட்டு சொல்லணுங்க,
பின்மாற்றத்துல மரித்து போய் கிடக்கிற அந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம கதறணும். நான் நிறைவு செய்கிறேன். பேதுரு 4 விதமான கூட்டத்தாரை எழுப்புகிறான். ஒன்று, தேவனை துதிக்கிற ஐனேக்கா என்கிற மனிதனை தேவன் மன்னிக்கணும். பேதுரு முதலாவது ஐனேயா என்கிற தேவனை துதிக்கிற கூட்டத்தை எழுப்பினான். இரண்டாவது பேதுரு வாலிபர் என்கிற தரிசனம் உள்ள கூட்டத்தாரை எழுப்பினான். மூன்றாவது பேதுரு சப்பானி என்ற பலனற்ற மனிதர்களை எழுப்பினான். நான்காவது பேதுரு தபித்தாள் என்ற மரித்து போன ஸ்திரீயை மறைத்த கூட்டத்தை பேதுருவானவன் எழுப்புகிறான். யோபு 29:15 வாசிக்கும் பொழுது, சப்பானிகளுக்கு நான் கால்களாய் இருந்தேன் என்று வேதத்திலே வாசித்து அறிய முடியும். அப்படியானால் எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையை பேதுருவை போல ஒப்பு கொடுக்கிறோம்? கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். நம்ம எலும்புனா போதாது, நம்ம பரலோகம் போனா போதாது, நம்மளோட ஒரு கூட்டம் வரணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கும் கூட எங்கள் மத்தியில நீர் உம்முடைய வார்த்தை இடைப்பட்டு இருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் எழும்பினது மட்டும் போதாது, எங்களால் அநேகர் எழும்ப வேண்டும் என்று எத்தனை பேர் பிரியப்படுகிறீர்கள்? எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? இந்த ஜெபத்திற்கு என்னால ஒரு தரிசனம் உள்ள கூட்டத்தாரை நான் எழுப்புவேன். என்னால அநேக மரித்து போன பின்மாற்றத்தில் கிடக்கிற அநேகரை இந்த ஜெபத்திற்குள் இழுத்து கொண்டு வருவேன். பலனற்று கிடக்கிற அநேக கூட்டத்தாரை இந்த ஜெபத்திற்குள் இழுத்து கொண்டு வருவேன். எல்லாரும் இழுத்து கொண்டு வந்து துதிக்கிற கூட்டத்தாரோடு நான் சேர்த்து விடுவேன். துதிக்கிற கூட்டத்தாரை எழுப்புவேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் இந்த ஜெபத்திற்கென்று அநேக தரிசனமுள்ள ஆட்கள், துதிக்கிற ஆட்கள், பலனுள்ள ஆட்கள், மறித்து கிடக்கிற ஆட்கள், பின்மாற்றத்தில் போன ஆட்களை நான் எழுப்புவேன், பேதுருவை போல நான் செயல்படுவேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த இரவு நேரத்தை கர்த்தர் காண செய்தபடியினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன் உம்முடைய திரு வார்த்தையை, திரு வசனத்தை எங்கள் மத்தியில் இடைப்பட்டபடியினால ஸ்தோத்திரம். மீதியான காரியத்தை பொறுப்படும். பேதுரு 4 கூட்டத்தாரை எழுப்பினது போல நாங்களும் உமக்காக 40 அல்ல, 400 அல்ல, 4000த்திற்கு மேலான கூட்டத்தாரை எழுப்ப தேவன் தான் எங்களை அபிஷேகிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும். முதலாவது நாங்கள் எழும்ப கர்த்தர் கிருபை கொடுத்தபடியினால ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு வந்திருக்கிற பெரியோர், சிறியோர், வயதுபேர், வாலிபர், முதியோர், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், தெய்வ பிள்ளைகள் யாவரையும் என் தகப்பனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராங்க. இரவு முழுவதும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். அதிகாலையில் நடக்கிற இருட்டோட ஜெபத்துல எழுந்து பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்தலும். எல்லாவற்றையும் தெய்வத்திற்கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.